இந்தியா கூட்டணியில தமிழகத்திற்கான தொகுதி பங்கீடு நீண்ட இழுபறிக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள் மற்றும் ஆட்சிகள பங்கு அப்படிங்கிற கோரிக்கையோட பிடிவாதமா இருந்துச்சு காங்கிரஸ். ஆனா திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை பல வாரங்களா முன்னேற்றமின்றி தொடர்ந்தது. இதனையடுத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுச்சு. தமிழகத்துல கேட்கப்பட்ட தொகுதிகளை குறைவா கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த இழப்பை புதுச்சேரியில ஈடுகட்டிவிட வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கு. புதுச்சேரியில மொத்தம் இருக்கக்கூடிய 30 தொகுதிகள்ல காங்கிரஸ் 15 தொகுதிகளிலையும் திமுக 13 தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிசிக தலா ஒரு தொகுதிகளையும் போட்டியிடுது. இதுல கூட்டணிக்கு தலைமை தாங்கிய காங்கிரஸ் 2 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்று பெரும் பின்னடைவை சந்திச்சது. திமுக 6 தொகுதிகளை வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில இதுவரை நடந்த 15 சட்டசபை பொது தேர்தலில் காங்கிரஸ் 7 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தலா 2 முறையும் ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. அதை தொடர்ந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குறதுல இரு கட்சிகளுக்கு இடையே உரசல் ஏற்பட்டிருக்கு. கூட்டணி தலைமையை கைப்பற்றிடும் பொருட்டு வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட இரு கட்சிகளும் முனைப்பு காட்டிட்டு வருது. இதற்காகவே கடந்த ஓராண்டாக இரு கட்சிகளும் சிட்டிங் தொகுதிகளை தவிர்த்த பிற 22 தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியும் 29 தொகுதிகளில் காங்கிரசுக்கு கிடைத்த கூடுதல் வாக்குகளும் புதுவை காங்கிரசாருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அவர்கள் பழைய பார்முலா படி காங்கிரசுக்கு 20, திமுகவுக்கு 10 அப்படிங்கிற நிலையை வலியுறுத்தி வர்றாங்க. ஆனா கூட்டணிகளை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் காங்கிரஸ் தலைமையை விட திமுக தலைமையை தான் எதிர்பார்க்கிறாங்க. இதனால தமிழகத்துல இருந்ததை போலவே தொகுதி பங்கீட்டுல புதுவையிலும் இடியாப்ப சிக்கல் நிலவுது. இந்த நிலையில புதுச்சேரியில காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தேர்தல் பொறுப்பாளர் அஞ்சலி நிம்பல்கர் ஆகியோர் தலைமையில புதுச்சேரியில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்போது நிர்வாகிகள் தரப்புல கடந்த தேர்தல் நெருக்கத்துல காங்கிரஸ் இருந்து பலர் வெளியிட்டாங்க அப்படின்னும், இதனால கட்சிகள் நெருக்கடி ஏற்பட்டதுன்னு, காங்கிரஸ் தொகுதிகளை கூட திமுகவுக்கு விட்டு கொடுத்தோம் அப்படின்னும், அதனால தற்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்காங்க, இதனால வெற்றி சாதகமா இருக்குது. இதனால தனித்து ஆட்சி அமைக்கும் வகையில 2006 ஆண்டு தேர்தலில் பெற்றது போலவே 21 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்னும், காங்கிரசுக்கு சாதகமான தொகுதிகளை விட்டுத்தரக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட மேலிட பொறுப்பாளர் கட்சி தலைமைக்கு தகவல் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறியிருக்கார். ஏற்கனவே கிரிஷோடங்க செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதா திமுக தலைமை கூறியிருக்கு. இதனால புதுவை திமுக நேரடியா மேலிட பொறுப்பாளர் கிரிஷோடங்கருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தாது என கூறப்படுது. இதனால புதுவை தொகுதி பங்கீட்டையும் திமுகவின் தலைமையே பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு தெரியுது. இந்த முறை குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் விரும்புது. தமிழகத்துல ஆட்சிகள பங்கு இல்லாத நிலையில புதுச்சேரியில தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் நோக்கில் காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுது. அது தொடர்பா புதுவை காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே தொகுதிகளின் பட்டியலை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் இந்த மூவ் இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில போட்டியிட விரும்பல அப்படின்னும் புதுவை மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக எம்பி ஜெகத் ரட்சகரிடம் நேரில் தெரிவித்ததாகவும் கூறப்படுது. அத்தோடு அந்த கட்சியிடம் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலையும் அளிச்சிருக்காங்க.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு பொது தொகுதி, 2 தனி தொகுதிகள் உட்பட 3 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு திமுக தலைமையிடம் வலியுறுத்தி இருக்காரு. இதே போல இந்தியன் முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் தங்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில சென்னை அறிவாலயத்தில் முகாமிட்டிருக்கக்கூடிய புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செஞ்சுட்டு வராரு. இதற்கிடையில புதுச்சேரியில தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக தினேஷ் குண்டுராவ் மற்றும் பொன்னம் பிரபாகர் இருவரையும் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. இவர்கள் திமுக தலைமையை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்காங்க. இந்தியா கூட்டணியில பல கட்சிகளின் கோரிக்கைகள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில தொகுதி பங்கீடு எவ்வாறு முடிவுக்கு வரும், கூட்டணி தலைமை யாரிடம் இருக்கும் என்பது இன்னும் தெளிவாகல. ஒரு வழியா தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் தொகுதி பங்கீட்டையும் உறுதி செய்து முடித்த நிலையில தற்போது புதுச்சேரியில என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கு.